அவன் வந்து யாருன்னு தெரியாத திருடனாக இருக்கான். தெரிஞ்சிட்டா அவனை கொஞ்சம் அவன் புரிஞ்சுட்டா அவன் வந்து அதை மாற்றிக்க போகிறான். அவங்க தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அதை கேட்கணும் போகணும் அப்படிங்கிறத விட அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், அதை நீ பெரிதாக எடுத்துக்காத, அதை பேஸ் பண்ணு, அதை வந்து அதை எப்படி கையாளணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பாரு. இது பிரபஞ்சம் வந்து உன்னுடைய உறுதித்தன்மையும் பார்க்குது, அதே நேரத்தில் நீ கையாளுற விதம் என்னங்கிறதையும் பார்க்குது. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற யாருமே தான் தப்பு செய்கிறதாவே நினைக்க மாட்டாங்க. அப்போ நான் இதே மாதிரி இருந்தேன். அப்போ அந்த தியானம் வந்தோன்னா என்னை வந்து எப்படின்னா நான் செய்கிறது எதெல்லாம் தப்புன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. நீ இந்த இடத்த எப்படி கடக்கிறங்கிறத நான் ஒரு மூன்றாவது பார்வையாளனாக இருந்து உன்னையும் பார்க்குறேன், அவனையும் பார்க்குறேன். ஏன்னா இது எனக்கு என்ன தியானத்துலேருந்து என்ன கிடச்சிருக்குன்னா, மனிதர்கள் தப்பு செய்கிறது இயல்பு. அவங்களால இது வந்து தப்பு மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. உண்மை தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீ தூய்மையாக இருந்தால் தான் பெற முடியும். அங்கே அவனுக்கு உடல் ஒத்துழைக்காமல் போனதுக்கப்புறம் குடும்பம் எல்லாமே ஒரு குழப்பமாகி பயமானதுக்கப்புறம் அவனுக்குள்ள பயம் வந்து அப்புறம் இறைவனை தேடுறான். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமாங்கிறான். அப்போ ஏதாவது நல்லவனாக மாற முடியுமாங்கிறான். உபயோகமே இல்லாத உடல் போனதுக்கப்புறம் நல்லவனா நீ வாழ்ந்தா என்ன, வாழன்னா என்ன? உங்கள் வீட்டில் யாராவது 2 குழந்தைங்க நல்லா இருக்குன்னா அதுக்கு பூர்வ ஜென்மத்தில் அது ஜாதகத்தில் இருக்க கிரகத்தினால நல்லா இருக்கு. உங்களுடைய வளர்ப்புனால நல்லா இருக்குன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அந்த சுயநலம் அப்படிங்கிறது என்னன்னா அது அவ்வளோதான், அந்த அறிவோட வளர்ச்சி. அப்போ தியானங்கிறது என்ன ஆகும்னா, இந்த உணவு எனக்கே வேண்டாம், அங்கே எடுத்து கொடுத்துருங்க. நமக்குள்ளேயே நம்ம வீட்டுக்குள்ள 6 பேர் 7 பேர் வாழ்கிறோம். நமக்குள்ளேயே ஒரு நல்ல உணர்வுகள். யாருக்கு அந்த ஆன்மாவோட தொடர்பு இருக்கோ அவங்க தான் பார்க்குறாங்க. அதுதான் அந்த பூர்வ ஜென்மத்தோட தொடர்புங்கிறது. புரியுங்களா? இவ்வளோ பேர் இருக்கிறாங்க திருவண்ணாமலையில், எல்லாரோடையும் நான் உட்காந்து பேசலையே. அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி உங்களை தெரிஞ்ச ஆளுனால தான் அதை என்ன ரூமில் உட்காந்து நீ லயத்திலே இல்லாமல் போடான்னு சொல்லி அமுச்சு வைக்குது. ஒரு புது நபர்களை நான் சந்திக்க வரலையே. நீங்கள் வந்து பார்க்குற விஷயங்கள் வேறு. அது பிரபஞ்சத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அது உணர்வு இல்லை, புதுசா உங்களை பார்க்குறோம் அப்படி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ அதோடைய செயல்பாடுகள் என்னன்னா, நீங்கள் வளரலை, நீங்கள் மாணவர்கள், நீங்கள் வேறு வடிவத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் செயல் ரைட்டு. ஆனால் அது உங்களை எப்படி பார்க்குது அப்படின்னா, இவங்களோட நீ பயணிக்கணும் அப்படிங்கிறது அதோட விருப்பம். நீ இவங்கள்ட்ட பேசணும். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே ஒருத்தர் 4 பேர் திருடனா கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அது வந்து நான் திருடனா இருந்துட்டு போகிறான், தப்பு என்ன இருக்குது? ஒரு நாள் அந்த திருடனா மாற்று நீ. அவன் வந்து யாருன்னு தெரியாத திருடனாக இருக்கான். தெரிஞ்சிட்டா அவனை கொஞ்சம் அவன் புரிஞ்சுட்டா அவன் வந்து அதை மாற்றிக்க போகிறான். இப்போ நான் வந்து பிரபஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே நானே ஒரு திருடன் தான். புரியுதுங்களா? அப்போ பிரபஞ்சம் அதை வந்து நல்வழிப்படுத்தும் போது நான் மாறுறேன். நான் வந்து அதை வேற ஒரு மாற்றத்துக்குள்ளே அதை உருவாக்குறேன், ரெடி ஆகுறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இப்போ எனக்கு வந்து இது வந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து ஒரு திருமணமாகி கொஞ்ச நாளில் வந்து மனைவி வந்து கொஞ்சம் சங்கடம்லாம் பட்டாங்க. என்ன சங்கடப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள் பர்சனலாக சில பேர் தொந்தரவு பண்ணுறதா வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து அதை பேஸ் பண்ணுறது, போகிற இடங்களில் வர இடங்களில் அது அவங்க சார்ந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் படுற மாதிரி அவங்க தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல்கள்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து அதை கேட்கணும் போகணும் அப்படிங்கிறத விட அவங்கள கூப்பிட்டு சொன்னேன், அதை நீ பெரிதாக எடுத்துக்காத, அதை பேஸ் பண்ணு, அதை வந்து அதை எப்படி கையாளணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பாரு. இது பிரபஞ்சம் வந்து உன்னுடைய உறுதித்தன்மையும் பார்க்குது, அதே நேரத்தில் நீ கையாளுற விதம் என்னங்கிறதையும் பார்க்குது. அதுக்காக உன்னை வந்து 1000 பேர் வந்து நாளைக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நம்ம போய் தடி எடுத்து அடிச்சுட்டு இருக்க முடியாது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதை அனுபவிக்கணும், அதை பேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும். ஏன் இது நிகழுது, என்னதுக்காக நிகழுது அப்படிங்கிறது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நானே இதை அறியாமையில் இந்த மாதிரி தவறுகளை நான் பண்ணியிருக்கிறேன் ஒரு காலத்தில். அப்போ இந்த தியானம்னு எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எது அறியாமையில் எதெல்லாம் ஒரு மனித செயலில் செய்யறத நிறைய மனிதர்கள் என்னன்னா
அவங்க செய்யறது தவறாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பிஹேவியரு, அவங்க கிட்ட இருக்கிற குணாதிசயம், அவங்க கிட்ட இருக்கிற பேச்சு, அவங்க கிட்ட இருக்கிற டிராவல்ல இருக்கிற தவறுகள், பொய், இதெல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற யாருமே தான் தப்பு செய்யறதாவே நினைக்க மாட்டாங்க. அப்ப நான் இதே மாதிரி இருந்தேன். அப்ப அந்த தியானம் வந்தோன்னா என்னை வந்து எப்படின்னா, நான் செய்யறது எதெல்லாம் தப்புன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. அவ நான் திரும்பி பார்க்கும்போது எதுவுமே நான் சரியா செய்யலை, எல்லாமே தப்பாவே செஞ்சிருக்கேன். அப்போ மேக்சிமம் இது எல்லாத்தையும் விட்டு ஒளி அப்படின்னு நானே என்னை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த தியானம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு. அப்போ அதை கரெக்ட் பண்ணேன். அப்போ என் மனைவியை ஹேண்டில் பண்ணுறது கூட அந்த பழைய மாதிரி ஒன்று இருந்துச்சுக்க, நாம என்னமோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல பயங்கரமான ஆள் மாதிரியும், நம்ம மனைவியை எப்படி ஒருத்தன் கிண்டல் பண்ணலாம், நம்ம மனைவி எப்படி பேசலாம் அப்படின்னு நான் போய் பேசியிருப்பேன். இப்போ அவங்கக்கிட்ட அதை கொடுத்தது என்னன்னா, நீ ஹேண்டில் பண்ணு, இதனால நான் ஒன்றும் தவறாலாம் பார்க்க மாட்டேன், நீ இந்த இடத்த எப்படி கடக்குறங்கிறத நான் ஒரு 3வது பார்வையாளனாக இருந்து உன்னையும் பார்க்குறேன், அவனையும் பார்க்குறேன். நீ வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது உன் பொறுப்பில் ஒப்படைக்கிறேன், நீ என்ன மாதிரி கையாளுவேன்னு கையாளு அப்படின்னு அவங்கள்ட்டே கொடுத்தேன். அவங்க வந்து நீ என்ன அப்படி பேசுகிற, இப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே, அது என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டாங்கிறான், என்னை ஒருத்தன் தொந்தரவு பண்ணுறான்னா, நீ எதாவது எமோஷன் ஆகி நான் சொன்னால் நீ வந்து எனக்கு தத்துவமாக வந்து எனக்கு நீ ஹேண்டில் பண்ணு, நீ போ அப்படிங்கிறேன். ஆமாம், இது உனக்கான ஒரு பேசுது, இந்த இடத்த நீ கடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். அது நீ இந்த மாதிரி இடத்த விட்டுறாத, ஐயோ இதெல்லாம் சூப்பர் வாய்ப்பு, இப்படிலாம் ஒரு வாய்ப்பு வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டம், இதை நீ வந்து கரெக்டாக கையாளு, இது உனக்கு கற்றுக் கொடுக்கும் பல பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அவங்க கையாண்டாங்க. அந்த இடம் அதுதான். இப்போ நான் ஒரு நாள் கூட அந்த இன்னார்னு தெரியும், அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் கூட கட் ஆகல. அவர் தான் நம்ம மனைவியை கிண்டல் பண்ணாருன்னு நமக்கு தெரியும். என்ன தொடர்புல ஃபர்ஸ்ட் நாள் இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தேன். அவர்கிட்ட ரியாக்ட் பண்ணலை, அவர்கிட்ட எதுவும் காட்டிக்கல, இந்த மாதிரி எங்கள் மனைவி வந்து எங்கிட்ட டிஸ்கஷன் பண்ண ஒரு செயல் கூட செய்யலை. ஏன்னா இது எனக்கு என்ன தியானத்துலேருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா, மனிதர்கள் தப்பு செய்யறது இயல்பு, அவங்களால இது வந்து தப்பு மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? தப்பு மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தியானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எது தப்புங்கிறத, இது நானே மனிதனாக இருந்தால் அப்படி தானே தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன தெரியுமா நான் உணர்ந்தேன், இந்த தப்பு எதுக்கு அப்படிங்கிறதுனா, மனிதனாக இருக்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், தியானத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கிறோம், எப்படி மாறுறோம் அப்படிங்கிறது தான் இது. அப்போ நம்ம தவறு செய்யறது எல்லாமே தவறு, இங்கே தியானம் பண்ணதுக்கப்புறம் தவறு செஞ்சுருக்கோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த தியானம் உதவியாக இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து கிளாரிட்டியாக, ஓ இது இப்படியா, அது எல்லாத்தையுமே அது வந்து அப்படியே விடுபட்டுச்சு. அப்போ அந்த கதாபாத்திரமே என்னை விட்டு போயிருச்சுங்க. அப்போ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பல நாள் சொல்லியிருக்கேன், யார் என்ன கவனிச்சான்னு தெரியல. என் தாய் என்னுடைய கதாபாத்திரத்தை மாற்றவே முடியல. அவள் ஓவராக என்னை செல்லம் கொஞ்சிக்கிட்டே, தப்பு செய்யும்போது உங்கள் பிள்ளை சரியில்லைங்க, எங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஒரு தாய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அப்போ என்னை கூப்பிட்டே, என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு 2 நாள் கண்டிச்சாங்க. 3வது நாள், சரி அவளே ஒரு அடங்காதவ, அவள் வந்து அவள் அறிவு இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை நான் சந்தேகப்படுவேனாடா, அவள் சரியில்லாத குடும்பம்டா, அவங்க அம்மாவை பார்த்தால எப்படி வந்து கூச்சிருப்பனான்னு நாளைக்கு எதாவது சொல்லி உன் தலையில் கட்டி வச்சிருவாங்கடா, நீ அப்படிலாம் பார்க்கக்கூடாது, புரியுதா? சரிம்மா, அதுக்கு நான் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன், நீ படித்து நீ ராஜா மாதிரி பெரிய ஆள் ஆகணும்டா, நீ உனக்கெல்லாம் வந்து கார் வச்சு பெரிய பெரிய இடத்துல பொண்ணு வரணும், நீ போய் இவளெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே போய் லோல் பட்டு என்னையெல்லாம் 3வது நாளே வெளியே தள்ளி விட்டுருவா, புரியுதா? அப்படிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவனை விட்டோன்னே அவன் என்ன பண்ணிடுவான், அடுத்தது இந்த தெருவில் பார்க்காம இன்னொரு தெருவில் பார்ப்பான், புரியுதா? இது இயல்பு. இது மாதிரி ஒரு செயல் வந்திருக்கு. நான்லாம் சிறு வயதில் பள்ளியில் இருக்கும்போது கூட திருமணத்துக்கு முன்னாடி எத்தனையோ பெண்கள் வந்து கன்சீவாக கூட இருப்பாங்க. அதெல்லாம் அந்த தாய் வந்து வெளியில் சொல்லிக்காம அதை வந்து எப்படியாவது ஒரு பேலன்ஸ் பண்ணி அப்பாவுக்கே தெரியாமல் அதெல்லாம் ஒரு வேலை பார்த்துருக்காங்கங்கிறதெல்லாம் நானே, ஏன்னா சின்ன பையன்ல எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி என்ன வச்சுட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஒரு கேரக்டர் அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தலையில் தூக்கி கல்லை தூக்கி போட்டாடா, இந்த மாதிரி பண்ணிட்டாடா, அவனுக்கு என்னடி தெரிய போகுது, அவனே பார்த்துட்டு இருக்கா அப்படிங்குவாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு தவறாகவே இல்லை, இதெல்லாம் அடுத்தது கிடக்கணும், அடுத்தது கிடக்கணும், அடுத்தது கிடக்கணும், பையனை எப்படி பொண்ணை எப்படி. அப்போ தாய் தந்தையெல்லாம் மறைச்சாங்க, அதை கடத்துனாங்க, அதை கொண்டு வந்தாங்க. தியானம் மறைக்கலை, கடத்தலை, அதை எரிச்சிச்சு, அதை கொன்னுச்சு, அதை வந்து மொத்தமாக மாற்றுனுச்சு. இது தவறா, இது மனித குலமே அழிஞ்சு போயிருண்டா, நீ எத்தனை தவறை மறைச்சிக்கிட்டே வருவ, ஒரு 4 செவுத்துக்குள்ளே இருந்து தப்பு பண்ணுற, 4 செவுத்துக்குள்ளே இருந்து திருடுற, இதெல்லாம்
ஒருத்தன் வந்து உன்னை வந்து பரவாயில்ல என்கரேஜ் பண்ணி மனிதன் போவான். ஆனால் பிரபஞ்சம் போகாது, தியானம் போகாது. தியானத்தை ஏமாற்ற முடியாது, பிரபஞ்சம் ஏமாற்ற முடியாது. திருப்பதியில் உட்காந்துட்டு நீ திருப்பதிக்கு போயிட்டேன்னு வேணா அங்கே இருந்துக்கிட்டு நீ ஒரு பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் உண்மையான நாராயணனை நீ ஏமாற்ற முடியாது. புரியுதா? அவன் எத்தனை கோடி வேணாலும் எடுத்துக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க. ஆனால் உண்மையான சூழல் இருக்குல்ல, அதை நீ பார்க்கவும் முடியாது, அனுபவிக்க முடியாது. புரியுதா? நீ உணவு எடுத்துக்கிறல்ல, அது கழிவு. நீ போடுறல சட்டை, அதுவும் கழிவு தான். நீ போடுறல தங்கம், அதுவும் கழிவு தான். நீ எது செய்யறது எல்லாமே கழிவு தான். ஒரிஜினல்னு ஒன்று இருக்குல்ல, அது நீ நல்லவனா இருந்தால் தான் பெற முடியும். உண்மை தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீ தூய்மையா இருந்தால் தான் பெற முடியும். இதுதான் விஷயம். அப்போ தியானத்துக்குள்ள நம்ம கற்றுக்கிட்டது என்னன்னா, ஒரு கான்ட்ராஸ்டியான மனிதனா நான் வாழ்ந்தேன் கிராமத்தில். தவறு மேல தவறு அந்த வாழ்க்கையெல்லாம் பெரிதாகவே எடுத்து நான் தவறு பண்ணிட்டு வருவேன். எங்கள் அம்மா வந்து அதை வந்து சரி செஞ்சு என்னை காப்பாற்றி கூட்டியாந்துருவாங்க. அதெல்லாம் என் பேரன் அப்படி இப்படி அதெல்லாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவாங்க. டே எல்லாம் எவன்டா பண்ணல, உங்கள் தாத்தா பண்ணலையா, அவன் பண்ணலையா, அவன் பண்ணலையா அப்படின்னு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வர கொடுத்துருவாங்க. அப்போ நமக்குள்ள என்னன்னா, ஒரு 4 நாள் அது ஒரு கலக்கமாகவும், அது ஒரு பயமாகவும், அது ஒரு கண்ணீராகவும் இருக்கும். 5ஆவது நாள் வந்து என்னன்னா, டே இதெல்லாம் எங்கள் தாத்தனே செஞ்சுருக்காண்டா அப்படிங்கிறதுக்குள்ள அவன் ஆப்போசிட்ல இருக்கிற பசங்களாம் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமாங்க, அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்த்து நம்ம போய் கஷ்டப்படலாமா அப்படின்றாங்க. இதுதான் எல்லா பொலிட்டிக்கல்லையும் எல்லா தொழில்கள்லையும் நடக்குது. அப்போ இந்த உண்மையான தியானம் வந்து இதை செய்ய அலோவ் பண்ணாது. நீங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற தியானத்திலே இது நடக்குது. ஆனால் உண்மை தியானம் இருக்கு பார்த்தியா, இதை அலோவ் பண்ணவே பண்ணாது. அப்படி மீறி நீ பண்ணனா அது போயிடும் வெளியில். அது உனக்குலாம் வந்து ஹா ஹோஹோ அப்படின்லாம் பேசிட்டுலாம் இருக்காது. நீ மாறுறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு தர்றேன், காத்திருக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ மாறலைன்னா நான் போயிடுவேன், நீ வாழ்ந்துட்டு செத்துப்போ. ஆனால் நீ வந்து அனுபவிச்சுக்கலாம், சுகத்தை அனுபவிச்சுக்கலாம். புரியுதா? அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. இப்போ இங்கே மனிதனாக பிறக்கப்பட்டவன் 70 வயது வரைக்கும் கமிட்மெண்ட்னு சுகத்தை தான் அனுபவிக்கிறான். 60 வயசு 70 வயசுக்கு உடம்பு சுகம், உணவு சுகம், உடை சுகம், புகழ் சுகம், உறவு சுகம், எல்லாமே சுகந்தாங்க. காது குத்துலேருந்து கல்யாணத்துலேருந்து சாவுலேருந்து எல்லாமே ஒரு விதமான ஒரு காட்சிகள் தான். இது எல்லாம் முடிஞ்சு போனோன்னா உடல் ஒத்துழைக்காமல் உடலும் போயிருச்சு டயர்டா. அப்போ 65 வயசுல அழைக்கிறான், ஓ வந்துரு இறைவா, எனக்கு வந்து இந்த துன்பத்தை படுத்தர்னா அப்படியே உயிர் போயிடணுங்கிறான். நான் வந்து அப்படியே அதை அவனே ப்ரோக்ராம் கொடுக்குறான், நீ வாங்குறான். அங்கே வந்து என்னன்னா அவன் உடல் ஒத்துழைக்காத போது, அங்கே அவனுக்கு உடல் ஒத்துழைக்காமல் போனதுக்கப்புறம் குடும்பம் எல்லாமே ஒரு குழப்பமாகி பயமானதுக்கப்புறம் அவனுக்குள்ள பயம் வந்து இப்போ இறைவனை தேடுறான். ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமாங்கிறான். அப்போ ஏதாவது நல்லவனாக மாற முடியுமாங்கிறான். உபயோகமே இல்லாத உடல் போனதுக்கப்புறம் நல்லவனா நீ வாழ்ந்தா என்ன, வாழன்னா என்ன? உன் உடல் உபயோகமாக 17 வயசில் இருக்கும். அப்போ 4 பேருக்கு உபயோகமாக நீ இருக்கணும்னா உனக்குள்ள மனிதத்தன்மை உபயோகமாக இருக்கக்கூடாது. அப்போ நீ ஒரு நல்ல தன்மை உனக்குள்ள தியானம் இருந்தாதான் அந்த 17 வயதில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை 60 வயதுக்குள்ள அந்த நல்ல தன்மை, நீ எத்தனை மனிதனை சந்திக்கிறியோ நல்ல செயலை கொடுத்துக்கிட்டே வருவ, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குவ. இதுதான் விஷயம். அப்போ மனிதனாக இருந்தால் ஒருத்தனால கூட நல்ல முறையில் வாழ்கிறது ரொம்ப கடினங்க. புரியுதுங்களா? அதனால சொல்கிறது, வாத்தியார், டீச்சர், அம்மா, அப்பா யாராலையும் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறது ரொம்ப சிரமம். உங்கள் வீட்டில் யாராவது 2 குழந்தைங்க நல்லா இருக்குன்னா அதுக்கு பூர்வ ஜென்மத்தில் அது ஜாதகத்தில் இருக்க கிரகத்தினால நல்லா இருக்கு, உங்களுடைய வளர்ப்புனால நல்லா இருக்குன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது வந்து அதை தாண்டி அதுக்கு காரணம் வந்து அந்த குழந்தை அது வந்து ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போகல, கெட்ட செயலுக்கு போகாததுக்கு இருக்கிற காரணம் அதோட ரேடியஸ் எல்லாம் கிரகங்களில் அது இயற்கையாகவே தியானம் பண்ண மாதிரியே அது நல்லவனாக வாழுது. இதுதான் அது. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் 2 நல்லவனாக இருக்கிறது, பாக்கி நீங்கள் நல்லவனே கிடையாது. ஆனால் நல்லவன் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் யார் துன்பத்துக்குமே போனதில்லை, யாரையுமே நாங்கள் கெடுத்ததில்லை. ஆனால் நீங்கள் காலைல எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு மோட்டார் போட்டே பக்கத்தில் தியானம் பண்ணுறவனை காலி பண்ணி விட்ருவீங்க, முதல் கெடுத்து விட்டுருவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்டு வாசலில் வண்டியை நிப்பாட்டியிருக்கான் அவனை பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டி அடுத்தது இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே பண்ணிவிட்டு, ஆனால் கடைசியாக ஃபைனலாக நைட்டு தூங்கும் போது எவன் வாழ்க்கைக்கு எந்த துன்பத்துக்கும் போனதில்லை, நம்ம வாழ்க்கையில் ஒருத்தன் வண்டியை வந்து மோதி காலில் காயமாக்கிட்டு போயிட்டான் அப்படின்றவீங்க. அப்போ ஒரு தனி மனிதனால் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம அடுத்தவனை கெடுக்காமல் இருக்க முடியாதுங்க.
அப்போ மனிதத்தன்மைங்கிறது, மனித அறிவுங்கிறது, மனித செயலுங்கிறது தனக்காகவே அது சிந்திக்கும், தனக்காகவே செயல்படும். அது ஒரு செல்ஃபிஸ்ட். புரியுதுங்களா? அப்போ அந்த செல்ஃபா வந்து யோசிச்சுக்கும். இதுதான் அதோடைய செயல் வடிவம். புரியுதுங்களா? எங்கள் ஊர்ல எல்லாம் கிராமத்தில் என்னன்னா, நல்ல சாப்பாடு பண்ணாங்கன்னா, கறி மீன்லாம் வச்சுருந்தாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு அது வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து வேகமாக சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா அதை வந்து பாதுகாப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அதோடைய பொருள் என்ன? நம்மளுக்கு மட்டுமே இருக்கணும். அந்த சுயநலம் அப்படிங்கிறது என்னன்னா, அது அவ்வளோதான் அந்த அறிவோட வளர்ச்சி. அப்போ தியானங்கிறது என்ன ஆகும்னா, இந்த உணவு எனக்கே வேண்டாம், அங்கே எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கும்போது ஒரு தெய்வீகமான சாப்பாடு அங்கேருந்து வரும். புரியுதுங்களா? அதுதான் விஷயம். அப்போ அதை வந்து நம்மளால மாற்ற முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல புள்ள இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு ஒரு ஞானியோட தொடர்பு கிடைச்சி கொஞ்சம் தியானமும் கிடைச்சிச்சுன்னா அது நல்ல பிள்ளையா இருக்காது, ஞானியாக இருக்கும். இப்போ நல்ல பிள்ளையா இருக்கு, அடுத்தது ஞானியாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு கெட்ட பிள்ளையா இருக்குல்ல, தியானம் கிடைச்சுன்னா நல்ல பிள்ளையாயிரும். உங்களால் மாற்ற முடியாது, ஏன்னா நீங்களே கெட்ட பிள்ளைங்க தான். நீங்கள் வந்து என்னத்தை சொல்லி மாற்றுவீங்க? நான் எதுவுமே கேட்க மாட்டேன்ப்பா, உன் வீட்டில் நீ போட்டுட்டு வர்றதை அப்படியே உன்னை என் பொண்ணு மாதிரி ஏற்றுக்கிறேன்பீங்க. ஒன்றும் பெருசாக இல்லை, நீ வந்து நல்லது கெட்டதுக்கெல்லாம் போவ, ஒரு கழுத்தில் ஒரு நெக்லேஸ் போட்டு வந்துடு, பார்க்குறவங்க ஒன்று ஒரு மாதிரி இருக்கக்கூடாது, அதனால கையில் 2-3 வளையல்லாம் போட்டுக்க, அப்புறம் வந்து கம்மல்லாம் போட்டுக்க, அப்படி இப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தா அதுவே 30 பவுன் ஆகி போயிடும். அப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். சண்டை வந்துடும் மாமியாவுக்கும் மருமகளுக்கும். நீ என்னடி போட்டு வந்த உங்க வீட்டில், சும்மா தானடி வந்த அப்படின்ட்டுருவாங்க. அப்போ ஒரே நாளில் அவங்களுக்குள்ள சண்டை சிரிச்சிடும். இதெல்லாம் என்னன்னா நல்ல தன்மை இருந்தால் வருமா? வராது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள உணவு பரிமாறும்போது, வீட்டில் இருக்கும்போது, போகும்போது, வரும்போது, எல்லா இடத்துக்குள்ள என்ன ஆகும்னா, ஒரு மறைச்சு உங்களை திட்டிக்குவாங்க, உங்களை புகழ்ந்துக்குவாங்க. இதெல்லாம் தியானம் பண்ணா இருக்காதுங்க, களையப்படும். இருக்காதுன்னு சொல்லலை, களையப்படும். எல்லாம் வந்து இது தவறுப்பா, இதை மாற்றணும், இந்த கேரக்டரை மாற்றணும். நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க இருக்கும்போது பேசினா கூட பரவாயில்ல, அவங்க இல்லாத போது நாமளே திட்டுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்க மனைவி பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்க அம்மா தொல்லை பெருந்தொல்லை, பெரிய டார்ச்சர் அப்படின்னா, அவங்க ஒரு வயசானவங்க, அவங்களே ஒரு லூஸு, அவங்களுக்கு வந்து நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னா அங்கே போய் அவங்கள்ட்ட போய் பேலன்ஸ் பண்ணுவாப்ல. அவளே ஒரு லூஸ் அரக்கு இருக்கு, அவள்கிட்ட ஏமா நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள பேலன்ஸ் பண்ணுவான். இது தியானம் பண்ணால் இந்த 2 லூஸுங்கிற வார்த்தை, இந்த மாதிரி பேசுகிற விஷயங்கள், இவங்களை 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் தவிர்க்கப்படும். அது தவிர்க்கப்படுறதுக்கு அது உருவாக்கும், அது கற்றுக் கொடுக்கும். அப்போ ஃபேமிலி வந்து என்னன்னா வேற மாதிரி growth மாறும், செயல்பாடுகள் மாறும். இது ரொம்ப முக்கியம். இது எங்கே இருக்கு, நீங்கள் தயவு செய்து எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நமக்குள்ளேயே, நம்ம வீட்டுக்குள்ள 6 பேர் 7 பேர் வாழ்கிறோம், நமக்குள்ளேயே ஒரு நல்ல உணர்வுகள் இல்லை. ஒருத்தரை திட்டிக்கிறோம், ஒருத்தரை புகழ்ந்துக்கிறோம். நம்ம வந்து உங்களை திட்டுறத நான் வந்து சொல்லிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறேன். புரியுங்களா? ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வாழ்றீங்கல்ல, உங்களுடைய மனதில் தோன்றதெல்லாம் வெளியில சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் கூட வாழ முடியாது. என் பையன் நான் வளர்க்கும் போது நல்லவங்க, என்னைக்கு அவளை கட்டினானோ அன்னைக்கே செல்ஃபிஸ்ட் ஆயிட்டாங்க. அவன் ஒரு 1ஆம் நம்பர் திருட்டு பையங்க, ஆனால் அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவன் தான் சோறு போடுவான் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இது என்ன பண்ணுவீங்க? வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, மனம் பேசிக்கிட்டு இருக்கோம் தூங்கும்போது. புரியுங்களா? தூங்கும்போது இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் கதையாக ஓடும். நீங்கள் திட்டிக்குவீங்க, அவருக்கு அப்புறம் மோசமானவ, இவருக்கு அப்புறம் மோசமானவ அப்படின்னு. ஆனால் தியானத்தில் இதெல்லாம் களையப்படும். இந்த தேவையற்ற குப்பையெல்லாம் அங்கே எங்கே 4 குப்பையாக பொறுக்கி எரியுங்கும். இதுதான் விஷயம். இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி இருந்தேன். அது வந்து என்னை வந்து இதெல்லாம் தவிர்க்கணும்னு பண்ணுச்சு. இதுதான் உங்களுக்குள்ள முதல் மாற்றம். இதுதான் நிகழணும். நீங்கள் எதுவுமே நிகழாமல் நேரடியாக வந்து சொர்க்க வாசலை திறந்தோன்னே போய் பெருமாள் காலையில் உழுவலான்னு பார்த்தா என்ன பண்ணுறது?